கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 19 வசனம். ரோமர் 10:19, ரோமன்ஸ் 10:19. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் உடனே ஒரு கேள்வி எதிர்பார்க்குறார் அவங்ககிட்ட இருந்து. என்ன, உடனே இஸ்ரவேல் என்ன, எங்களுக்கு தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியாது, அதாவது யூதர் அல்லாத புறஜாதியாரும் உள்ளே வருவாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்கு அதை அறியவில்லையா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் அடுத்து உடனே என்ன சொல்கிறார், அறிந்தார்கள்னு சொல்லி எங்கள் மோசையை எடுத்து சொல்கிறார். மோசே சொன்ன காரியத்தை உபாகமம் 32 அதிகாரம் 21 வசனம், ஓசியா 2 அதிகாரம் 23 வசனம், இதே தான் ரோமர் 9 அதிகாரம் 25-26 சொன்னார். அப்போ என்ன, அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இஸ்ரவேலுக்கு தெரியாதா? ஏன்னா அவங்க சொல்ல முடியாது. இஸ்ரவேலுக்கு தெரியும், ஏன்னா மோசே அவங்களை ஏற்கனவே எச்சரித்திருந்தார். உபாகமம் 32:21 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அவர் ஒன்றுமில்லாத ஜனங்கள் இல்லை, புத்தி இல்லாத ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய மக்களை வைத்து அவங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குவேன், ஜெலசியை உண்டாக்குவேன் என்று சொல்லக்கூடியதாக. இது யார்? புறஜாதியார். அவங்க உடன்படிக்கையில் இல்லாதவங்க, அவங்களுக்கு ஆவிக்குரிய முறைக்கு அது அப்பாற்பட்டவங்க. அப்போ என்ன, தேவன் புறஜாதியாரையும் இஸ்ரவேலரையும் ஒன்றாகவே பார்க்கிறாரு. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அவங்கள வெளியான மக்களை பார்த்து அதை நிராகரிக்கக்கூடியவங்களாக இருந்ததுனால அவங்களுக்கு பொறாமை வரக்கூடியதாக, எரிச்சல் வரக்கூடியதாக. அப்போ இஸ்ரவேல் தேச மக்களுக்கு இந்த சுவிசேஷம் புறஜாதியாருக்கு உண்டாகும், புறஜாதியாரும் உள்ளே வருவாங்கன்னு தெரியுமா? ஆமாம், இஸ்ரவேல் மக்களுக்கு தான் என்ன இருந்தது, தேவனுடைய வார்த்தை இருந்தது, தீர்க்க தரிசனமான எச்சரிப்பு இருந்தது, தேவனுடைய திட்டம் இருந்தது. அப்போ அவங்க இந்த சுவிசேஷத்தை தேசமாக புரிஞ்சு கொண்டாங்க. ஆனால் ஆவிக்குரிய முறையில் நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் மோசே என்ன சொல்கிறாரு, இல்லை நான் எல்லாரையும் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ பவுலுங்க மிக தெளிவாக அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலுடைய அவிசுவாசம் என்னென்னா, அவங்க அறியாமையினால் கிடையாது. என்ன, அவர்கள் அறியாமையினால இஸ்ரவேல் தேச மக்கள் நிராகரிக்கலை. அவங்க என்ன, அவங்க தெரிந்தே நிராகரித்தாங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் மோசே மூலம் தெளிவாக பேசினார், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார், சுவிசேஷம் அறிவிக்கிறது மூலமாக பேசினார். இதெல்லாம் அவங்க கேட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, அதை நிராகரித்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அறியாமையினால் அவங்க செய்யலைங்கிறத மிக தெளிவாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தர் எப்போயுமே நம்ம எதிர்பாராத ஜனங்களை கொண்டு நமக்குள்ள ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை எழுப்பக்கூடியதாக. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ புறஜாதியாருடைய ரட்சிப்புக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் தேச மக்களை அது ஒரு எரிச்சல் உண்டாக்கக்கூடியதாக. அப்போ என்ன, யாரை வேணாலும் கர்த்தர் உபயோகப்படுத்தி ஒருத்தரை எழுப்பக்கூடிய காரியம். அதே சமயத்தில் மிக முக்கியமான இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அறிவு இருந்து கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் இருதயம் கடினப்பட்டு போகும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு அறிவு இருக்குது, ஆனால் அதற்கேற்ற கீழ்ப்படிதல் இல்லைன்னா உங்கள் இருதயம் கடினப்பட்டு போகும். இஸ்ரவேலுக்கு தெரியும், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கீழ்ப்படியலை. அதனால் என்னானாங்க, இருதய கடினமுட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு எதிர்த்து நின்னாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், சத்தியத்தை கேட்பது மாத்திரம் போதாது, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா தேவனுடைய நோக்கம் ஆரம்பத்திலேருந்தே என்ன, எல்லாரையும் சேர்த்து கொள்ளக்கூடியதாக தான். ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஆராதித்து கர்த்தரை பின்பற்றி வாழ்வதன் மூலமாக மற்ற எல்லாருக்கும் ஆஹா, இவங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்,
நாங்களும் இவரை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி எல்லாரும் அவர்கள் மூலமாய் தேவனை அறிந்து கொள்வதற்காக. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் மூலமாய் எல்லா புறஜாதியாரும் தேவன்கிட்ட வருவதற்காகத்தான் இஸ்ரவேலை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் தேச மக்களோ அதை புரிந்து கொள்ளாமல், அதை கீழ்ப்படியாமல் என்ன பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் மோசே மூலம் சொன்னார். அடுத்து வர்ற வசனங்களில் நம்ம பார்ப்போம், ஏசாயா மூலமும் சொன்னதையும் சொல்லுவார். அப்போ என்ன, எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு அறிவு இருக்குது, ஆனால் அந்த அறிவுக்கேற்ற கீழ்ப்படிதல் இல்லைன்னா உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போகும். வல்லபிதாவே, இதோ நாங்கள் அறிந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே எங்களுக்கு எப்போதும் ஒரு மென்மையான உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.